இது வந்து இன்ஃப்ளேஷன் இல்லை, இது வந்து ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். என்னடா உலகத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை ஓடினுக்கு, வார் பிரச்சனை, ஆயில் பிரச்சனை எல்லாமே இருந்து கூட நம்ம வந்து வாங்குகிற பொருள் எல்லாம் வந்து அதே விலையில் இருக்கு. அது வந்து ஒரு சோப்பு பவுடராக இருக்கலாம், இல்லை ஒரு டீ பவுடராக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்கட் பேக்கெட்டாக இருக்கலாம். பிராண்டு அதே மாதிரி இருக்குது, பேக்கெட் அதே மாதிரி இருக்குது, ப்ரைஸ் அதே மாதிரி இருக்குது, எதுவுமே வந்து மாறலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு 100 கிராம் டீ பவுட்ரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா அது 90 கிராம் தான் இருக்கும். ஒரு 10 பிஸ்கெட்டுக்குள்ள ஒரு பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா அது 8 பிஸ்கெட் தான் இருக்கும். அது பேர் தான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். இப்போ இந்த பிரச்சனையில் வந்து இந்த ஆயில் பிரச்சனையால் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டெல்லாம் வந்து ஏறிடுது. அப்படி இருக்கும்போது கம்பெனி வந்து ரேட்டை வந்து ஏற்ற முடியாது. அதனால் வந்து இந்த ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது இதை நல்லா கவனித்து பாருங்கள். எந்த ஒரு பொருள் வாங்கும் போதும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். பி கேர்ஃபுல்.